சூர்யா நடித்துள்ள ரெட்ரோ திரைப்பட ரிலீஸை ஒட்டி சென்னை கோயம்பேட்டில் உள்ள தியேட்டரில் ரசிகர்கள் கொண்டாட்டத்தில் ஈடுபடுகின்றனர். கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் ரகுபதி. ரகுபதி, வணக்கம். முழு விவரங்கள் என்ன? வணக்கம். நடிகர் சூர்யா, நடிகை பூஜா ஹெக்டே மற்றும் ஜோதி ஜார்ஜ், நாசர் ஜெயராம் உள்ளிட்டோர் நடிப்பில் கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் உருவாகியுள்ள திரைப்படம் ரெட்ரோ. இந்த திரைப்படம் இன்று நாடு முழுவதும் இருக்கக்கூடிய திரையரங்குகளில் வெளியாக இருக்கிறது. இந்த திரைப்படத்திற்கு சந்தோஷ் நாராயணன் இசையமைத்திருப்பது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த திரைப்படம் உழைப்பாளர் தினத்தை முன்னிட்டு மே 1ஆம் தேதி திரைப்படத்தை வெளியிட இந்த திரைப்படத்தை படக்குழுவினர் திட்டமிட்டிருந்தனர். அந்தபடி இன்று உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய திரையரங்குகளில் வெளியாகி இருக்கிறது. இந்த திரைப்படத்தின் மீது ரசிகர்களுக்கு ஆரம்பத்திலிருந்து எதிர்பார்ப்பும் கிளம்பியிருக்கிறது. குறிப்பாக நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அந்த 3000 திரையரங்குகளில் வெளியாகும் என்று ஒரு தகவலானது கிடைத்திருக்கிறது. அதே போல் தமிழகத்தில் வகையில் 500க்கும் மேற்பட்ட திரையரங்குகளில் வெளியாகும் என்ற தகவலும் கிடைத்திருக்கிறது. இதனால் காலை முதலே 9 மணி சிறப்பு காட்சி திரையிடுவதற்கு ரசிகர்கள் அந்த கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய திரையரங்குகளில் காலை முதலே அவர்களோட கட் அவுட்டிற்கும் பாலாபிஷேகம் செய்தோம், மேலதாரங்களும் முழுங்க நடனமாடியும் அந்த உற்சாகத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அந்த வகையில் சென்னை கோயம்பேட்டில் இருக்கக்கூடிய ரோகிணி திரையரங்கில் சூரிய ரசிகர் மன்றம், சூரிய ரசிகர்கள் மற்றும் பொதுமக்கள் என ஏராளமானோர் இந்த கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். காலை முதலே குறிப்பாக கட் அவுட்டுக்கு பாலாபிஷேகம் செய்வது, மேலதாளங்கள் என நடனம் மற்றும் இந்த உற்சாகத்தை பெருவாரியாக கொண்டாடி வருகிறார்கள். இந்த திரைப்படத்தில் ஆரம்பத்திலிருந்து நல்ல எதிர்பார்ப்பு இருந்து வருகிறது. அதற்கு காரணமாக இந்த திரைப்படத்தில் வெளியான அனைத்து பாடல்களுமே ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு பெற்றிருந்தது குறிப்பிடத்தக்கது. இந்த படம் நல்ல விலைக்கு முன்கூட்டிய விலைக்கு அந்த ப்ரீ புக்கிங் அப்படின்ற அந்த விலைக்கு அதிக விலைக்கு சென்றிருப்பதாகவும் அந்த படக்குழுவினர் குறிப்பிட்டிருந்தனர். குறிப்பாக சூர்யா அந்த புதிய கூட்டணியில் நடித்திருப்பதாக கூறப்படுகிறது. கார்த்திக் சுப்ராஜும் புதிய கூட்டணி இயக்குனர் மற்றும் இசையமைப்பாளர் நடிகை பூஜா ஹெக்டே இந்த புதிய கூட்டணி அமைப்பது பெரிய எதிர்பார்ப்பை கிளப்பியிருப்பதாக கூறப்படுகிறது. குறிப்பாக கார்த்திக் சுப்ராஜ் படம் என்றாலே கேங்ஸ்டர் படமாக தான் இருக்கும் என்று அந்த எதிர்பார்ப்பு இருக்கப்படுகிறது. அதே போல் இந்த படம் கேங்ஸ்டர் படமாக இருக்குமா, இல்ல காதல், காமெடி, சண்டை காட்சிகள் கலந்த ஒரு கலவையான திரைப்படமாக இருக்குமா என்பது ரசிகர்கள் எதிர்பார்த்து வருகிறார்கள். இந்த திரைப்படத்தை காண்பதற்காக லோகேஷ் கனகராஜ், கார்த்திக் சுப்ராஜ் ஆகியோர் இந்த திரைப்படத்தை காண்பதற்காக ரோகிணி திரையரங்குக்கு வருகை தந்திருக்கின்றனர். தகவல்களுக்கு நன்றி ரகுபதி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.